2025 மோஸ்ட் எக்ஸ்பர்ட்டட் கொஷின் இன் டோபாலஜி என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1. அப்போ இதற்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐசோமார்ஃபிசமா, ஹோமோமார்ஃபிசமா, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக ஹோமியோமார்ஃபிசமான்னு செக் பண்ணணும். இது ஹோமியோமார்ஃபிசம் கண்டிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணுது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய கண்டிஷனாக வரும். ஐசோமார்ஃபிசம் ஹோமோமார்ஃபிசம் விட ஹோமியோமார்ஃபிசம் பெருசாக வரும். ஸோ ஹோமியோமார்ஃபிசமான்னு செக் பண்ணுறதுக்கு ஹோமியோமார்ஃபிசமாக இருக்கணும்னா என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஃபங்க்ஷன் ஹோமியோமார்ஃபிசமாக இருக்கணும் அப்படின்னா அது என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்? பைஜெக்ஷன், அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ், அதோட இன்வர்ஸும் கண்டினியூஸ். அதாவது 1 டான் டூ அது வந்துட்டு என்னவா இருக்கணும்? எஃப் கண்டினியூஸ், எஃப் இன்வர்ஸ் கண்டினியூஸ்ன்னு நம்ம சொல்லணும். அப்போ அதை சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் வே வச்சு பார்த்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான்றதை செக் பண்ணணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 1. 3x + 1ன்றது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டினியூஸ். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செக் பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மேப்பிங் வந்துட்டு டொமைன் அண்டு கோடமைனை செக் பண்ணணும். டொமைனும் கோடமைனும் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு ஹோமியோமார்ஃபிசம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். சப்போஸ் நமக்கு டொமைனும் கோடமைனும் வேறு வேறையாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணணும்னா நம்மளோட டொமைனை விட கோடமைன் செட்டு வந்து பெருசாக இருக்கணும். அப்படி பெருசாக இருந்துச்சு அப்படின்னாலும் அது ஹோமியோமார்ஃபிசம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுதான் ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் வே ஆஃப் ஹோமியோமார்ஃபிசம் செக் பண்ணுறதுக்கு.